வணக்கம். அருள்முனைவர் ஐ.எஸ். அல்போன்ஸ் தேம்பாவனம் திருமண படலம். பாடல்கள் 11 முதல் 20. 11. மீன் மறந்தன மேதினி விளக்கணும் வெயில், பான் மறந்தன மாறி வழங்கலும் மதுர, தேன் மறந்தன செழுமலம் தீதலும் வேத, நூல் மறந்தனர் முதல் வரும் தீமை செய்தமையால். வேத நூலை மறந்த மக்கள் கருதற்கரிய பாவங்களை செய்தமையால் விண்மீன்கள் உலகத்திற்கு ஒளி தருதலை மறந்தன. விரும்பத்தக்க மேகங்கள் மழை வழங்கவும் மறந்தன. செழுமையான மலர்கள் தேனை பொழிதலும் மறந்தன. 12. அறம் அடைந்தன அடைந்தன தீயவை அனைத்தும், மரம் இடைந்தன மறந்தன தருமமே வந்து, திறம் நிறைந்தன தீர்ந்தன தவங்களே விரதம், புறம் முறிந்தன பொதிந்தன பகை செய்யும் புறையே. புண்ணியங்கள் மடிந்தன, தீவை யாவும் வந்தடைந்தன, பாவங்கள் செறிந்தன, தர்மங்கள் மறக்கப்பட்டன, வஞ்சக திறமைகள் நிறைந்தன, தவங்கள் நின்று போயின, விரதங்கள் புறத்தே சென்று அழிந்தன, பகை செய்யும் குற்றங்கள் குவிந்தன. 13. விண்கிழி திடி வெள்ளனை சிரசையும் ஒழுக, மண்கிழி துள வழங்கிய கொழுவினை நீட்டி, பொன்கிழி துணை புனலோடு போர்முகத்தஞ்ச, கண்கிழி துளி காந்தவே ஆக்கின பகையே. எங்கும் பெரிய பகைகள் மேகத்தை பிடித்த தன்மையால் பொழியும் மழை வெள்ளத்தை வயல்களில் மறித்து நிறுத்தும் புலவர், மண்ணை கிழித்து உழுவதற்கு பயன்படுத்திய கொழுவை அடித்து நீட்டி, போர்க்களத்தில் அஞ்சாமல் எதிரிகள் உடலில் புண்பட கிழித்து அவ்வுதிர நீரோடு கலந்து பார்ப்பவர் கண்களை கூசச் செய்யும் ஒளியை கட்டிய வேலாக மாற்றின. 14. அன்பும் இல்லன எனது உனது என்பதில் ஆர்வ, நன்பும் இல்லன வஞ்சனை கற்களால் நல்லோள், பின்பும் இல்லன தீயவை இனிதன பிறர்க்கு, இன்பும் இல்லன இச்சையால் வறுமை உள்ளதுவே. அன்பும் இல்லாத போய் இது எனது அது உனது என்று வேற்றுமை பாராட்டுதலால் ஆர்வம் கலந்த நன்மையும் இல்லாத போது, வஞ்சனையே கற்று பழகுவதனால் நல்ல நூல்களை பின்பற்றுதலும் இல்லாது போய், தீயவற்றை இனிதன விரும்புதலால் இன்பமும் இல்லாது போய், ஆசையால் வறுமையே என்று உள்ளது. 15. கரும்புலாவிய சாரில காய்ந்தன நாளே, அரும்புலாவிய அமுதில அழுதன கமலம், சுரும்புலா வயல் வயலில துருவின கடுமுள், விரும்பு தீர் உணா பாடில விம்பின குயிலே. கரும்புநூல் பொருந்திய சாறு இல்லாமையால் ஆலைகள் காய்ந்தன, அரும்புகளில் பொருந்திய தேன் இல்லாமையால் தாமரைகள் அழுதன, வண்டுகள் உலாவும் வயல்கள் விளைச்சற் பயன் இல்லாமல் கொடிய முச்செடிகள் மண்டி கிடந்தன, தாம் விரும்பிய தேன் உண்ண கிடையாமையால் குயில்கள் பாடுதலின்றி புலம்பன. 16. எல்லலாய மண் உயிர்கள் இன்னாகி நிதந்ததை விரும்பி, அல்லலாய இருள் மொய்த்த அவனி எங்கும் மொய்த்தனத்திது, உள்ளலாய தருமமது உள்ளி உள்ளத்திறங்கி வள்ளலாய இறையவனை வணங்கி வருந்தி உரை வகுத்தான். இழிவு கொண்ட மனித உயிர்கள் பாவம் இனியதென்று அதையே விரும்பிச் செய்து அள்ளிக்கொள்ளத்தக்க அளவிற்கு பாவமென்று இருள் மொய்த்தமையால் உலகமெங்கும் மொய்த்த தீமை கருதத்தக்க அளவில் அடம்போதோ,
வளன் இதனை நினைந்து மனதுள் இறங்கி அழலாகி ஆண்டவனை வணங்கி வருந்தி பின்வருமாறு சொல்லத் தொடங்கினார். 17. உண்டாயாளும் அரசேயின் உயிர்கோர் நிலை இதை கடலில் உண்டா ஒளியே அருட்பரனை ஒழுங்கிங்கோச்சும் கொடுங்கோன்மை பிண்டா வினை செய்வது நன்று பிறந்த பகையை தீர்த்து நிற்ப சென்றாலாகாதோ இறக்க செய்ய குளித்த நாளிவனை. உலகங்களை எல்லாம் ஒன்றாய் நின்று ஆளும் அரசனே, என் உயிருக்கோப்பட்ட நிலைப்படமே, அன்பு கடலே, குறையாத ஒளியே, அருளுள்ள ஆண்டவனே, பேய் இவ்வுலகில் நடக்கும் தன் கொடுங்கோன்மையால் தோல்வியற்ற தீவினையை செய்து கொண்டிருக்க விடுதல் நல்லதோ? அப்பகையை தீர்த்து மக்களை காக்க நீயே உலகில் பிறந்து வந்தால் ஆகாதோ? எங்களுக்கு இரக்கம் செய்ய நீ கருதிய நாள்தான் இதுவோ? 18. மறையை படித்த பொய் மதங்கள் மறுக்கும் வினையால் வந்தவத்தின் முறையை படித்த சிற்றின்பம் மூழ்கும் நசையால் என்றும் இதோ உரையை படித்த என் நிலமன் உயிர்கள் எரிதி நரகீத தரையில் படித்த பேயினங்கள் தவிராது இங்கு ஆழ்வது நன்று. மெய்வேதத்தை படித்த பொய்மதங்கள் மயக்கும் செயலால் ஒளிபொருந்திய தவத்தின் முறையை படித்த தன்மையால் சிற்றின்பத்தில் மூழ்கும் ஆசைக்கு உட்பட்டு இதோ மழை துளிகளிடம் மிஞ்சிய எண்ணில்லாத மனித உயிர்கள் எந்நாளும் எரியும் நெருப்புள்ள நரகத்தில் விழுமாறு இவ்வுலகத்தின் மீது தீரா பழி கொண்ட பேய் தடுப்பாரின்றி இங்கே ஆண்டு கொண்டிருப்பது நல்லதோ? 19. முன்னாலே நீ உரைத்த முறையால் பகைத்து வெறித்தனையே பின்னால் மனுவாயாவதறித்து இங்கு இது விதிக்கலாகாது பல்நாள் உலகம் கொண்டபடி பகையை எண்ணுவது நன்று அந்நாள் எண்ணில் காட்டிய பேர் அன்பின் எண்ணில் ஆகாது. முற்காலத்தில் நீ இனிதாக சொல்லிய முறைப்படியே உன்னையும் மனிதரையும் பகைத்த பேயின் தடையை இந்நாளில் நீ மனிதனாய் அவதரித்து இவ்வுலகில் வந்து மிதித்தார். அது தகாத செயலோ? பலகாலமாய் உலகம் கொண்ட பாவப்படியாகிய பகையை எண்ணி அவதாரம் கொள்ள தாமதித்தல் நல்லதோ? வாக்களித்த அந்நாளில் என்மேல் காட்டிய பேரன்பை இன்று நினைவு கூர்ந்தால் அது தகாதோ? 20. தந்தை நோக உணர்வின்றி தவறா நின்ற பிள்ளைகள் சிந்தை நோக பணிந்தடுத்தால் சிறந்த தாதை அகற்றுவனும் நிந்தையாக பிழைத்தேனும் நினக்கொர் பிள்ளையாக எமக்கு எந்தையாக நீ என்றும் இறங்க முனிவதாம் கொள்ளோ. அறிவின்றி தந்தை நோகுமாறு தவறு செய்கின்ற பிள்ளைகள் பின் தம் மனம் வருந்தி பணிந்து வந்து அடுத்தால் முன் சினங்கொண்டிருந்த தந்தை அப்பொழுதும் அவர்களை அகற்றுவானோ? நின்ற தன்மையாக மீண்டும் மீண்டும் பிழை செய்தோம் எனினும் யாம் உனக்கு ஒப்பற்ற பிள்ளைகளாகவும் நீ எமக்கு எம் தந்தையாகவும் இருக்க கொள்ள என்றும் இறங்காது வெறுப்பதற்குமோ? நன்றி.